ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிஜிடிஆர்பிக்கான வீடியோஸ் கொடுத்துருக்கோம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்படி வரும், எப்போ அப்டேட் கொடுப்பாங்க, நோட்டிஃபிகேஷன் எப்போ வருங்கிற கேள்வி அதிகமாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த இயரோட எண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் இயரில் ஸ்டார்டிங்லேயே நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் விட்டுருவாங்க. ஸோ நிறைய பேர் என்ன இவ்வளோ நாள் இருக்குது, இவ்வளோ நாள் நான் எதுக்கு படிச்சுட்டு நான் வேறு எக்ஸாம் படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை மட்டும் யோசிக்காதீங்க. நீங்கள் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்களோ அதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டே இருங்க தொடர்ந்து. ஏன்னா எக்ஸாமுக்கு நம்மளுக்கு சிலபஸ் ரொம்பவே டஃப்பாக இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் டஃப்பாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மந்த்தும் இப்போ 10 யூனிட் இருக்குன்னா 10 யூனிட்டுக்கு ஒரு மாதம் நல்லா தரவாக படிக்க வச்சோம்னாவே 10 மாதம் ஓடிடுது. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம எக்ஸாமுக்கு ஃபுல் சிலபஸையும் கிளியர் பண்ணி படித்து முடிக்கிறதுக்கும் எக்ஸாம் வரத்துக்கும் கரெக்டாகவே இருக்கும். ஏதோ எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதாமல் எக்ஸாமுக்கு வச்சா நான் பாஸ் பண்ணணும் அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு மனசில் வச்சுட்டு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க நம்மளோட சேனலை. ஸோ அவங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன தெரியலன்னு சொன்னீங்க. தெரிஞ்சவங்களும் ஒரு தாட்டி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பேசிக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 நம்மளுக்கு முக்கியமாக தமிழ் தகுதி தேர்வு. தமிழில் நீங்கள் ஒரு பாஸ் மார்க் வாங்கினீங்க அப்படின்னா 40% மேலே மார்க் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் மற்ற பேப்பர் திருத்த எலிஜிபிள் ஆவீங்க நீங்கள். ஓகேங்களா? அப்போ தமிழில் முதல்ல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி மார்க் வாங்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மேஜரோ அந்த மேஜரில் 110 மார்க். அடுத்து சைக்காலஜி 30 மார்க். அப்புறம் ஜிகே 10 மார்க். ஸோ நீங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது உங்களோட மேஜர். நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் தமிழும் உங்களோட மேஜரையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியுமே பிஜிடிஆர்பிக்கு. ஏன்னா அப்போ தான் உங்களோட பேப்பர் வேல்யூவேட் பண்ணுவாங்க, உங்களோட மேஜர் பேப்பர். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ மேஜர் அதுக்கு மேலே முக்கியம். அப்போ ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் சிலபஸை கையில் வச்சுக்கணும். சிலபஸை கையில் வச்சுக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட் இருக்குது, எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும், எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எல்லாமே தெரியணும். நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 hours ஆகுது இப்போலேருந்து டைம் ஒதுக்கி படிக்க ஆரம்பிங்க. இப்போதைக்கு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலாம். இல்லை நான் படிக்கவே இல்லை, இப்போ தான் புதுசாக படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி உங்களோட மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் எப்போ படித்து முடிச்சிருக்கீங்க, இல்லை ஓரளவுக்காவது நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏன்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அவங்க கொடுக்குற டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் பார்க்க தான் முடியும். ஆனால் அதை நீங்கள் எழுதி அதோட கரெக்டான ஆன்சர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அவங்க கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது, படிக்கவும் முடியாது. இதுவும் போய் அதுவும் போய் ரெண்டுக்குமே பேலன்ஸ் பண்ணாமல் உங்களால் படிக்க முடியாமல் நீங்கள் ஸ்ட்ரக் ஆவீங்க. அப்போ உங்களுக்கு ரொம்பவே மைண்ட் ப்ரெஷர் ஆகும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினா மட்டும் டெஸ்ட் பேட்ச் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட நீங்கள் இப்போ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுற ஒர்க்கை மட்டும் பாருங்கள். எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கோ அப்போல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தமிழுக்கும் நல்லா நீங்கள் சைட் பை சைடு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் தமிழில் நம்ம கிளியர் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளோட பேப்பர் வேல்யூவேட் ஆகும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதை மறந்துடவே மாட்டாங்க. ஏன்னா போன லாஸ்ட் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட 90க்கு மேலே எடுத்துட்டு தமிழில் பாஸ் ஆகாமல் வேலையை விட்டுட்டாங்க. ஆனால் அவங்க மட்டும் பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பேப்பர் வேல்யூவேட் ஆகிருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஜஸ்ட் வேலை கிடைக்கிற ஒரு லெவலுக்கு கண்டிப்பாக போயிருப்பாங்க. இப்போ அந்த அளவுக்கு போயிட்டு மார்க் விட்டுட்டாங்க, லூஸ் பண்ணிட்டாங்க. தமிழில் அது என்ன நமக்கு யூஸாக நானும் தமிழில் நல்லா படிச்சிருக்கேன், ஜஸ்ட் ஒரு தாட்டி பார்த்தாவே போதும் அப்படின்னு நினச்சவங்க எல்லாருமே தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி லெத்தாஜிக்காக இருந்துடாதீங்க. இந்த தாட்டியாவது நல்லா படிங்க. போன தாட்டி மார்க் விட்டவங்க எல்லாமே இந்த தாட்டி நல்லா கான்ஃபிடென்ட்டோட படிங்க. கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக மார்க் ஸ்கோர் பண்ணி இந்த தாட்டி வேலைக்கு நம்ம போக முடியும். ஓகேங்களா? ஓகே, தொடர்ந்து இந்த மாதிரி பிஜிடிஆர்பி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் டெஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமேலும் தொடர்ந்து உங்களுக்கு பிஜிடிஆர்பி வீடியோஸ் வரும். ஸோ இந்த டெட் எக்ஸாம் நீங்கள் எழுதாமல் இருக்கீங்க, நீங்களும் அதுக்கான படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி இருக்கவங்களும் நீங்கள் தமிழ் படிச்சுக்கலாம். நம்ம டெஸ்ட் இப்போ டெய்லி டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? பிஜிடிஆர்பி இருக்கவங்களும் இந்த டெய்லி டெஸ்ட்டில் இருக்க தமிழும் சைக்காலஜி உங்களுக்கு சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவே போதும். நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எல்லாம் இந்த தான் கொஸ்டின் வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். ஸோ நீங்கள் தனியாக தமிழுக்கும் சைக்காலஜிக்கும் டைம் எடுத்து படிக்க தேவையில்லை. உங்களோட மேஜர் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் படித்தா போதும். தமிழுக்கு படிக்கிறதுக்கு நம்மளோட டெஸ்ட் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் ரெடியாக எடுத்துக்கோங்க. சிலபஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கப்புறம் அந்த யூனிட்டில் என்னென்ன டாபிக் முக்கியமாக இருக்கோ அதை முதல்ல நல்லா படிச்சுட்டு அதை திரும்ப டெஸ்ட் போட்டு பாருங்கள். கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எப்படி படிக்கணும், எப்படி எழுதணும், எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஃப்ரீ கிளாஸஸ் ஏதாவது போயிட்டுருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஃப்ரீ கிளாஸஸ் நான் பார்க்குறேன். உங்களுக்கு
உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே ஃப்ரீ கிளாஸ் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரீ கிளாஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான ஃப்ரீ கிளாஸஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அப்போ தான் ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிளாஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன டெஸ்ட் பேட்ச் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் எங்களுக்கு வேணும், என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள். உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கான பெஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் என்ன அப்படிங்கிற சீரீஸை நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். நீங்கள் அதில் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை கிளாஸ் நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் கிளாஸ் ஜாயின் பண்ணி படித்தா எனக்கு ஒருத்தவங்க புஷ்அப் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் என்னால் படிக்க முடியும், நான் வந்து ஒரு மோட்டிவேட் இல்லாமல் படிக்க முடியாது என்னால் நானாகவே. ஏன்னா எனக்கு ஒருத்தவங்க வந்து நீ இப்படி படிச்சின்னா நல்லா வருவேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னமும் பூஸ்டப்பாகவும் நான் நல்லா படிப்பேன். அந்த மாதிரி சிலர் இருப்பாங்க. சிலர் வந்து தானாகவே இல்லை நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் வந்து நீங்கள் படிக்கும்போது என்ன பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்க நல்லா முடியுமா, இத்தனை வருஷமாக நீ எழுதிட்டு தான் இருக்க, ஆனால் ஒரு தாட்டி மார்க் வாங்கல, ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் நிறைய பேர் நினைக்கிறாங்க கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது ஏதோ ஈஸியாக தூக்கி கொடுத்துருவாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ மெனக்கிறோம், 1 மார்க் 2 மார்க்கில் எவ்வளோ தூரம் போகும்போது அந்த பெயின் நம்ம எவ்வளோ சுமக்கிறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறதில்ல. நம்மள மாதிரி வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலியும் வேதனையும் புரியும். ஸோ நீங்கள் எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. நம்ம படிக்கிற விஷயத்தில் மற்றவங்கள நினச்சி கவலைப்பட்டோம் அப்படின்னா நம்மளால் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியாது. நம்மளோட எய்ம் எதை, நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம், நான் இதை வந்து பாஸ் பண்ணியே ஆவேன் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்க பேசுகிறது எதையும் காதில் வாங்கிக்காமல் உங்களுக்கு என்ன தோணுது, நீங்கள் எதை ஃபாலோ பண்ண போகிறீங்க, நான் டீச்சர் வேலைக்கு தான் போகிறேன், பிஜிடிஆர்பி படிச்சுட்டு நான் வந்து 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டாஃபாக தான் போவேன் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அது உங்களையே வந்து தனியாக கூட்டிகிட்டு போவோம். ஸோ நிறைய பேர் வந்து ஆஸ்ட்ரேலேஷனில் இருப்பீங்க. இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஜாபே போட மாட்டேங்கிறாங்க, டெஸ்ட் எக்ஸாமும் வைக்கிறாங்க, ஆனால் வேலை எல்லாத்துக்கும் கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்குமா, இல்லை நான் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஒர்க்குக்கு போகலாமா, ப்ரைவேட் ஜாப்புக்கு போகலாமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். பட் எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்குது. பட் நீங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு 4 to 5 years ஆகுது நீங்கள் கட்டாயம் வந்து உங்களோட எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமோட பேட்டர்னே நல்லா புரிஞ்சு நீங்கள் அதுக்குண்டான ஸ்கோர் அதிகமாக எடுக்க முடியும். எடுத்தோடனே வந்து நிறைய பேரால் வந்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறதுக்கோ இல்லை வேலை உடனே கிடைக்கிறதுக்கோ முடியாது. எவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணுறோம், அந்த வேலைக்காக நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எப்படி படிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் நம்ம மார்க் ஸ்கோரிங் வருமே தவிர நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், கொஞ்சம் நான் ஒரு வருஷத்துக்குள்ளே நான் வேலை வாங்கணும் அப்படிங்கிறது யாராலையுமே முடியாது. ஒரு அட்டம்ப்டில் வேலை வாங்குறதும் யாராலையும் முடியாது. தொடர்ந்து 2-3 அட்டம்ப்ட்டுக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸாமை பற்றி ஃபுல் புரிதல் வரும். அதில் என்ன வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், எப்படி படித்தா நம்ம கிரேஸ் மார்க் வாங்கியிருக்கலாம், நிறைய மார்க் வாங்கியிருக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து 2 to 3 years அதுக்காக பொறுமையாக போராடணும். எடுத்தோடனே சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதுக்காக நீங்கள் உங்களோட ஹோப்பையும் விட்டுறாதீங்க, உங்கள் கோலை இதுக்கோசரம் யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் ஒரு தாட்டிக்கு மேலே எக்ஸாம் எழுத மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுருங்க. தொடர்ந்து நீங்கள் படிங்க. ஒவ்வொரு தோல்வியும் உங்களோட வெற்றிக்கான படிக்கட்டு தான், அதை முதல்ல நீங்கள் நினச்சிக்கோங்க. அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட படிப்பில் எந்த ஒரு குறையும் இருக்காது. உங்களோட டைம் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் சேர்த்து தினமும் கொண்டு போங்க. அப்படியே 1 மணி நேரம் ஆக்குங்க, அப்புறம் ஒரு 2 மணி நேரம் ஆக்குங்க. நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கான டைமை நீங்களே ஒதுக்கி படிங்க. இல்லை நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கான டைமிங்கும் நீங்கள் ஒதுக்கி படிச்சுக்கோங்க. கட்டாயம் நம்மளால் மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கவங்க மட்டும் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. இல்லை நான் சும்மா படிக்கிறேன், டெம்பரவரியாக படிக்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட டைமை நீங்களே வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் வந்து இந்த வேலைக்கு தான் நான் போவேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் படிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சும்மா வந்து டைம் பாஸ்க்காக நானும் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி படிப்பாங்க. நீங்கள் அப்படி படிக்காமல் ஒரு மோட்டிவேஷனோட உங்களோட கோலோட நான் இதுதான் படிப்பேன், இதுதான் என்னோட கோல், இதுதான் என்னோட சக்ஸஸ், நான் டீச்சிங் லைனில் தான் போவேன், எப்படியாவது இந்த டீச்சர் வேலையை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி டீச்சர் வேலைக்காக படிக்கிறேன் அப்படின்னா அதுக்குண்டானதை படிங்க. இல்லை டிஎன்பிசி சம்மந்தமாக படிக்கிறேன் அப்படின்னா அதுக்காக ஃபுல் ஃபோக்கஸோட அதையே படிங்க. இதுலேயும் அதே காலேஜ் டிஃப்ரென்ஸாக படிக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாதிரி தொடர்ந்து மோட்டிவேஷன் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே நம்ம சேனலுக்கு நீங்கள் ஹை பாயிண்ட்டும் கொடுக்கலாம். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம வீடியோஸ்க்கு வந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.